மாம்பழம் வரத்து எப்படி இருக்குது, குறைவாக இருக்கா, என்ன விலைகள்லாம் எப்படி இருக்குது? கோயம்பேடு மார்க்கெட்லேருந்து பழக்கடை ஜெயராம்னு பேசுகிறாங்க. இந்த ஆண்டு கோடை வெயில் தாக்கம் அதிகம், அதாவது ரொம்ப வெயிலுடைய கொடுமை அதிகமாக உள்ளது. அதனால் இந்த இப்போதைய சீசனில் வந்து மாம்பழ சீசன் வந்து கிட்டத்தட்ட 3வது மாதம் தொடங்கிய மாம்பழ சீசன் இன்றைய சூழ்நிலையில் அதிகமாக வந்து கொண்டு இருக்கும். ஏன்னா மழை வேறு பெய்யலை. மழை பெய்யுதுன்னா அந்த மழையினுடைய நீர் மாம்பழத்தில் பட்டு மாம்பழம் ருசியாகவே இருக்கும். அதனால் மீறி வந்து இப்போ தற்போது மாம்பழம் வந்து குறைவாக தான் வந்து கொண்டு இருக்கிறது. மழை பெய்யுதுன்னா அதிக வரத்து வரும். மழை பெய்யாதனால மாம்பழம் வரத்து இப்போ குறைவாக உள்ளது. விலைவாசி பார்த்திங்கன்னா இமாபசந்து 150 ரூபா, பங்கனப்பள்ளி 80 ரூபா, 90 ரூபா, செந்தூரா வந்து 80, 90 ரூபா, இப்படி விலைவாசியெல்லாம் குறைவாகத்தான் உள்ளது. மக்கள் வந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப அச்சப்படுறாங்க. மணி 11 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் மக்கள் அதிக வரத்து இல்லைங்க. கோயம்பேடு வணிகாலத்தில் பார்த்திங்கன்னா இந்த நேரம் வந்து மாம்பழ சீசன் தொடங்கியதுனால கூட்டங்கள் அலைமோதும். ஆனால் வரத்து கம்மியாக இருக்குதுங்க, மக்கள் வரவில்லை. அதனால் வியாபாரம் குறைவு தான். இப்போ மழை பெய்ஞ்சால் மழை பெய்ஞ்சாலும் அது மாம்பழத்தில் உள்ள சுவை கூடும், வரத்து அதிகமாகவும் இருக்கும். அப்போ விலைவாசி இன்னும் குறைய வாய்ப்பு உள்ளது. மாம்பழத்தை பொறுத்தவரை 120 வெரைட்டிஸ் உள்ளது. அதாவது அடுத்து வருது ருமானி, பெங்களூரா, நீளம், இப்படி எல்லா வேணும் வர வேண்டியது உள்ளது. தற்போது அங்கே பூத்து குலுங்கி இருக்கிறது. மழை பெய்ஞ்சுதாங்க அது கொஞ்சம் காய் பெயர்த்து சரக்கு வரத்து அதிகமாக இருக்கும். தற்பொழுது குறைவாகத்தான் உள்ளது மாம்பழம். வரக்கூடிய பழம் எப்படி வருது? வெயிலில் எந்த மாதிரி வருது? வெயில் தாங்கலை. இந்த வெயிலுக்கு நான் சொல்கிறேன்னா மாம்பழம் வந்து நல்ல சுவையாக இருக்கும். இப்போ சுவை கம்மி தான். சுவை வந்து அதிகமாக இருக்குது. மழை பெஞ்சால் தான் அதனுடைய மழை நீர் அந்த மாம்பழத்தில் பட்டு அந்த சுவை நல்லாயிருக்கும். தற்பொழுது சுவை குறைவு தான். மழை பெய்யணும் மெயினாக. மக்கள் வந்து அதிகமாக மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய காரணம் வந்தாங்கன்னா இந்த வெயில் தரக்கும் குறையணும். மக்கள் வெளியே வர்றதுக்கு அச்சப்படுறாங்க. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கடந்த ஆண்டுலாம் இந்நேரம் சரக்கு நிறைய வந்துடுச்சு. கடந்த ஆண்டுலாம் வியாபாரம் அமோகமாக நடந்து கொண்டு இருந்தது. மே மாதம்லாம் அதிகமாக வந்துடும். இப்போ மாம்பழமே வர்றது கம்மி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.